வேறு ஒரு இதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். நீங்கள் போய் சாப்பிடணும், ஒரு மேபி 10 நாளில் போய் சாப்பிடணும். உங்கள் மனைவி ஊரில் இல்லை, அம்மா ஊரில் இல்லை, ஹோட்டலில் தான் சாப்பிடணும். ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் சாப்பிட போகிறீங்கன்னா உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட சீட்டு இருக்கணும், காலியாக இருக்கணும், குறிப்பிட்ட இடத்துல உட்காரணும்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளில் 6 வாட்டி ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனேன். அதுதான் வந்து ஹோட்டலுக்கு உள்ளே போனோன்னே வலது பக்கம் அந்த டீ போட்டுட்ருப்பாங்க. டீக்கு பின்னாடியே அந்த ஒரு கார்னர் சீட்டு. 6 வாட்டியும் அந்த சீட்டு, அந்த டேபிள் காலியாக இருந்தது. நான் உட்காந்ததுக்கப்புறம் தான் பிறர் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்தாங்க. நான் போனால் வலது பக்கம் என் பேக்கை வச்சுட்டு அந்த எக்ஸிட், அந்த சர்வர் போகிற இடத்துல தான் உட்காருறேன். இது வந்து தனியாக போகும்போது இந்த நீங்கள் உள்ளே போய் உட்காரணும்லாம் அவசியம் கிடையாது. இது எதுக்காகனா, உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும், எனக்கு ஏதாவது எதிர்பார்க்குற விஷயம் தள்ளி போய் நான் எதிர்பார்க்குற விஷயம் தள்ளி போயிட்டுருக்கு, நான் ஏதாவது பண்ணி எப்படியாவது நடக்க வைக்கணுன்ற இடத்துல இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து காட்சிப்படுத்துங்க. நமக்கு சீட் இருக்கணும், நமக்கு வந்து வண்டி பார்க்கிங் இருக்கணும், இது போல் நீங்கள் ட்ரெயின் ஆகுங்க. உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸு, பெஸ்ட்டு லைஃப் லெசன்ஸு. என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி புக்குக்குள்ளே வரக்கூடிய ஒரு கதாநாயகனாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 20 years 30 years 40 years டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர் மெச்சக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க.